வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதர்களில் இல்லற வாழ்வு நடத்துகிறவங்க உண்டு, துறவற வாழ்வு நடத்துகிறவங்க உண்டு. இந்த 2 பேரில் யார் சிறந்தவங்க, இல்லறமா துறவரமா? இந்த சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு வந்தது. ஒரு நாள் ஒரு துறவி அரண்மனைக்கு வந்தார். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார். துறவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னார். இந்த பதில் புரியலையேன்னார் ராஜா. என் கூட வா, புரிய வைக்கிறேன் அப்படின்னார் துறவி. ராஜாவை அழைச்சிக்கிட்டு இன்னொரு தேசத்துக்கு போனார். அங்கே அரண்மனையில் ஒரு சுயம்வரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அரச குமாரர்கள் பல பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. வேடிக்கை பார்க்குற கூட்டம் வேறு. இவங்க 2 பேரும் கூட்டத்தோடு கூட்டமாக போய் நிற்கிறாங்க. இவங்க பக்கத்தில் ஒரு இளம் சன்னியாசி நின்றுக்கிட்டு இருக்கிறார். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறார். அரசகுமாரி கையில் மாலையோடு வர்றாங்க. அரசகுமாரர்கள் யாரையும் பிடிக்கல. நேராக வந்து இந்த இளம் சன்னியாசி கழுத்தில் மாலையை போட்டுட்டு போயிடுறாங்க. உடனே அவர், என்ன இது, நான் சன்னியாசி, எனக்கு திருமணமா அப்படின்னு சொல்லி மாலையை கழட்டி தூக்கி எறிஞ்சுடுறார். அப்படிலாம் சொல்லாதீங்க, என் பொண்ணோட அழகை பாருங்க, இப்போவே பாதி ராஜ்யம் உங்களுக்கு தர்றேன், எனக்கு பிறகு முழு ராஜ்யமும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறார் அந்த நாட்டு மன்னர். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளம் சன்னியாசி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். அரசகுமாரியும் பின்னாடி வர, அவர் பின்னாடியே நம்ம ராஜாவும் துறவியும் இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களும் துரத்திக்கிட்டு போகிறாங்க. இளம் சன்னியாசி எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சிட்டார். அரசகுமாரி ஒன்றும் புரியாமல் ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது. இருட்டி போச்சு. ராஜாவும் துறவியும் பார்க்குறாங்க. அம்மா கவலைப்படாத, நாளைக்கு காலையில் பொழுது விடியட்டும், உன்னுடைய அரண்மனையில் கொண்டாந்து விட்டுடுறோம் அப்படின்னாங்க. மரத்தடியில் இவங்க 3 பேரும் வந்து ஒதுங்கி இருக்கிறத அந்த மரத்தில் இருந்த 2 புறாக்களும் அதோட 3 குஞ்சுகளும் பார்க்குது. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆண் புறா பறந்து போய் எங்கேருந்தோ அந்த சுள்ளிகள், நெருப்பு இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து மரத்தடியில் போட்டுது. 5 புறாக்களும் அவங்க முன்னாடி வந்து நின்று, எங்களை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் பசியை போக்கிக்குங்க அப்படின்னு தான். இப்போ அந்த துறவி ராஜா கிட்ட சொல்கிறார், தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற இல்லறத்தான் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு இந்த புறாக்கள் உதாரணம். துறவின்னா எதையும் உதறி தள்ளுவான் அப்படிங்கிறதுக்கு அந்த இளம் சன்னியாசி உதாரணம். அதனால் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சிறப்பாக இருக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னாராம். சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். அதனால் இல்லறமா துறவரமாங்கிறது முக்கியம் இல்லை. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நினைக்கக்கூடாது. துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் ஊர் பெருசா உங்கள் ஊர் பெருசான்னா, எனக்கு எங்கள் ஊர் பெருசு, உனக்கு உங்கள் ஊர் பெருசு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இது. சில சுயம்வரங்களில் சன்னியாசி ஓடினது மாதிரி இளவரசர்களே ஓடுறது உண்டு. ஒரு ராஜா தன்னுடைய பொண்ணுக்கு சுயம்வரம் நடத்தினாராம். பல நாட்டு அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. சுயம்வரம் நடக்கிற நாள். அரண்மனைக்கு உள்ளே இருந்து அரசகுமாரர்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரியவர் இதை பார்த்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு கேட்டாராம், ஏங்க, அந்நிய தேசத்து இளவரசர்கள்லாம் நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆர்வத்தில் தானே வந்தாங்க, ஏன் இப்படி ஓடுறாங்க? நம்ம இளவரசியை அவங்க பார்க்கலையா அப்படின்னாராம். பார்த்ததுக்கு அப்புறம்தான் இப்படி ஓடுறாங்க அப்படின்னாராம் அமைச்சர். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.